கேரள மாநிலம் தொடுபுழாவில் போலீஸ் ஜீப்பில் இருந்து மது பாட்டில்கள் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கால்பந்து போட்டியின் பாதுகாப்பு பணிக்கு வந்த போலீஸ் ஜீப்பில் மது பாட்டில்கள் இருந்ததன் பின்னணி என்ன? கேரளாவில் போலீஸ் வாகனத்தில் மது பாட்டில்கள், சீட்டுக்கட்டுகள், தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பதாக கூறி பொதுமக்கள் சுற்றி வளைத்த காட்சிகள்தான் இவை. போதைப் பொருட்களுக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் கேரள போலீசாரே இந்த முறை சர்ச்சையின் மையமாக மாறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தொடர்பான இச்சம்பவம் பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளம் முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்திய சம்பவத்தின் பின்னணி என்ன? கேரள மாநிலம் தொடுபுழா அருகே மங்காட்டு கவலா பகுதியில் உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை பெரிய திரையில் காண ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்தனர். பாதுகாப்பு பணிக்காக கரிமன்னூர் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் ராய் சுகுமாரனும் அவரது ஓட்டுநரும் அரசு போலீஸ் ஜீப்பில் அங்கு வந்துள்ளனர். அப்போது இருவரும் பணியின் பொழுது மது அருந்தியிருந்ததாக அங்கிருந்த பொதுமக்கள் சந்தேகித்துள்ளனர். இதனால் போலீஸ் ஜீப்பை வழிமறித்து முற்றுகையிட்ட அவர்கள் வாகனத்தை சோதனை செய்துள்ளனர். அந்த சோதனையில் வெளிநாட்டு மது பாட்டில்கள், சீட்டுக்கட்டுகள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தொடுபுழா போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சப் இன்ஸ்பெக்டரையும் அவரது ஓட்டுநரையும் அங்கிருந்து அழைத்துச் சென்று மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினர். மருத்துவ பரிசோதனை அறிக்கை கிடைத்த பிறகு அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரளாவில் ஆபரேஷன் தூஃபான் என்ற திட்டத்தின் கீழ் போதைப் பொருட்களுக்கு எதிராக போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வரும் நிலையில் பாதுகாப்பு பணிக்கு சென்ற போலீஸ் வாகனத்திலேயே மது பாட்டில்கள் மற்றும் பிற பொருட்கள் இருந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம், அது தொடர்பான வீடியோக்கள் மாநிலம் முழுவதும் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவ பரிசோதனை முடிவுகள் மற்றும் அதிகாரப்பூர்வ விசாரணை அறிக்கையை எதிர்நோக்கி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.